என் பையனுக்கு காஃபி ரெடி. இது மாதிரி காஃபி தூளை கிளிப் போட்டுக்கிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா காற்று போகாது, அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ரசத்துக்கு கரைச்சி வச்சுட்டேன். அதில் கொத்தமல்லி கருவேப்பிலை அது போட்டு நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா, அதில் ஒரு பச்சை மிளகா போட்டு கரைக்கிறனாலும் கரைச்சிக்கலாம். எனக்கு பிடிக்காது, அதனால் அப்படி கரைச்சி விட்டு கடுகு போடணும், பச்சை மிளகா, இந்த கரைச்சி வச்சிருக்க இந்த கருவேப்பிலை, ரசத்தை கரைச்ச ரசத்தை அப்படியே ஊற்றணும். மிளகு ரசம், இப்போ ரசம் நல்லா கொதி வந்துட்டுங்க. கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதான். ரசம் ரெடி. மிளகு ரசங்க. மிளகு ரசத்துக்கு முட்டை வறுவல் பண்ணால் சூப்பராக இருக்கும். முட்டை வறுவலுங்க. முட்டை வறுவலுக்கு ஒரு பிஞ்ச் மஞ்சள், சால்ட்டு, அப்புறம் இந்த வெங்காயம் பெருஞ்சீரகம் தட்டி சும்மாவும் வறுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு சும்மாவும் வறுக்கலாம். ஆனால் என் பையனுக்கு வந்து மசாலா போட்டால் தான் பிடிக்கும். நிறைய மசாலா இருக்கணும். இப்படி பெருஞ்சீரகம் வெங்காயம் தட்டினதை போட்டோம்னா அதோட மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் தண்ணி அப்படி பசஞ்சிட்டு அப்படி வச்சு முட்டையில் அப்படி வச்சு அந்த முட்டை மஞ்சக்கரு இருக்குல்ல, அது வெளியில் வராமல் இருக்கும். அப்படி வச்சு இப்படி வறுத்தோம்னா அந்த ரசத்துக்கும் இந்த முட்டை வறுவலுக்கும் சூப்பராக இருக்குங்க. நல்லா விடிய காலம்பரை மழை பெஞ்சிருக்குள்ள இருக்குது, நல்ல மழை. இப்போ நல்லா வெயில் அடிக்குது. அதுக்கு நல்ல இதமான ரசம், மிளகு ரசம்.
கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றுங்க. அது இல்லைன்னா ரொம்ப மிதக்கிற மாதிரி இருக்கும் வறுவலுக்கு. முட்டையை எப்படி போடணும். நான் நிறைய தான் ஊற்றிட்டாங்க இருக்கு. இதுக்கு மேலே அந்த எண்ணெயில் வேணும். கொஞ்சம் தண்ணி அதை வச்சுக்கணும். ரசம் ரெடி, மிளகு ரசம் ரெடி, வறுவல் ரெடி, சுட சுட சாதம். இங்கே என்ன வறுவல், பையனுக்கு ஸ்கூலுக்கு அவனுக்கு மசாலா இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் மசாலா நிறைய வைக்கிறேன். அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவான். ஆப்பிள், ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ரசம் சூப்பராக இருக்கா? பாய்.